வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் ஒரு வழியாக ஏறத்தாழ பாத்தீங்கன்னா வெளியாகிவிட்டது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை முடிந்த பிறகு இன்னொரு விஷயத்திலுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. எது அப்படின்னா இந்த நகைக்கடன் கல்வி கடன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருந்ததுனால எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சது. இப்போ ரிசல்ட்டே வர டேட் வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுடைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சுல்ல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் போது பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாதுன்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நகை கடன் அனைவருக்கும் தள்ளுபடி செய்வது குறித்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு வெற்றி கிடைக்கணுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நகைக்கடன் வாங்கி இருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சேம் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கே கூட நிறைய சேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கே கூட பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கல்வி கடன் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கல்வி கடன் சார்ந்த ஒரு அறிவிப்புகளும் கூட பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா 2024 அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறதாக தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நகைக்கடன் வச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. 100% கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் நகைக்கடன் தொடர்பாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகுதோ அது ஒன்னொன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? மறக்காம